அளவுக்கு விலைவாசி உயர்வு. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? எதுவுமே இல்லை. மானாமதுரையில் பிரச்சாரம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் மளிகைப் பொருட்கள் விலையை துல்லியமாக பட்டியலிட்டு கூறியது குடும்ப பெண்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த கொரோனா காலத்தில் ஓராண்டு எந்த வேலையும் மக்களுக்கு போக முடியல. அந்த காலகட்டத்தில் கூட விலை உயரல, விலைவாசி உயரல. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்ல. 50 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அப்படின்னா விலை உயர்ந்து விட்டது. இப்பொழுது திமுக ஆட்சியில சரியான நிர்வாகம் செய்யாத காலத்தினால விலைவாசி உயர்ந்து மக்களை வாட்டி வைக்கின்ற நிலை இன்றைய தினம் இருக்குது. இந்த நேரத்தில் இதை சொல்லி ஆக வேணும். 2021 அண்ணா திமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இப்போ 77 ரூபாய்க்கு விற்குது. பொன்னி அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபாய், திமுக ஆட்சியில் இன்றைய தினம் 72 ரூபாய். இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபாய், இன்னைக்கு 48 ரூபாய்க்கு விற்குது. கடலை எண்ணெய் எல்லாமே வீட்லையும் பயன்படுத்துறோம். 1 கிலோ கடலை எண்ணெய் அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இன்றைய தினம் 190 ரூபாய். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்றைக்கு திமுக ஆட்சியில் 400 ரூபாய். தூரம் பருப்பு 74 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்றைக்கு திமுக ஆட்சியில் 130 ரூபாய். உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்றைக்கு திமுக ஆட்சியில் 120 ரூபாய். ஆக விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? எதுவுமே இல்லை. இதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, விலை உயர்கின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை உயர்கிறதோ அந்த உணவுப் பொருளுக்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்து அண்டை மாநிலத்துக்கு சென்று அந்த அண்டை மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு அதை குறைந்த விலையிலே விற்பனை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது மக்களுக்காக போடுகின்ற திட்டம். அப்படி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம். அதையெல்லாம் கடைபிடிக்கவே இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.